Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான 10 கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாட்டில்ல இருக்கிற ஸ்டிக்கரை ஈஸியா எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாட்டிலை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இதில் நான் பெப்பர் குமின் பவுடர்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சூடானதும் ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு பாட்டிலை சுடு தண்ணி உள்ளார பாட்டிலுக்குள்ளார தண்ணி போகிற மாதிரி நல்லா முக்கி வச்சுடுங்க. இப்போது இது தண்ணி சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அதிலே இருக்கட்டும். தண்ணி சூடாறினதும் இது மாதிரி நைஃப் வச்சு ஸ்டிக்கரை ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். பாட்டிலில் இருக்கிற இந்த கம்மை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா காய வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி வச்சோன்னா நமக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பிரெட் crumbles எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் crumbles வீட்லேயே செய்யறதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்வீட் ப்ரெட்டை இது மாதிரி மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ண இந்த பிரெட் crumblesல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரெட் crumblesஸை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பிரெட் crumbles நல்லா பொறன்னு ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா பிரெட் crumbles நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொறன்னு இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஏலக்காய் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காவை மட்டும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணோன்னா பிளேடில் மாட்டிட்டு ஏலக்காய் சரியாக கிரைண்ட் ஆகாது. அதனால் 2-3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து ஏலக்காவை முழுசாக போடாமல் இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா பவுடர் ஆகிடும். ஏலக்காய் ஃபுல்லாக பவுடர் ஆகாது, தோல் கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம நல்லா சலிச்சு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய ஏலக்காயை ஒரே டைமில் பவுடர் பண்ணாமல் 10 ஏலக்காய் மட்டும் எடுத்து அப்பப்போ பவுடர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா வாசம் மாறாமல் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெப்பர் பவுடர் கடையில் வாங்காமல் வீட்லேயே எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகை வெறும் வானலில் சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். மிளகை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர் போகிடும். அதனால் இது நல்லா பவுடர் ஆகிறதுக்காக ஜஸ்ட்டு இதை ஹீட் பண்ணினாலே போதும். இது மாதிரி வானலில் சூடுபடுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் ஒரு நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா கூட பவுடர் பண்ணிக்கலாம். மிளகு முழுசாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தோன்னா பிளேடில் மாட்டிட்டு பவுடர் ஆகாது. அதனால் இது மாதிரி ஒரு கவரில் எடுத்துகிட்டு சுற்றி வச்சோ இல்லைனா ஒரு கல் வச்சோ லைட்டாக இது மாதிரி தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வைக்கிற தக்காளி தொக்கு காரக்குழம்புக்கெலாம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லது. ஒரே டைமில் நிறையா பவுடர் பண்ணாமல் மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஜீரகத்தை எப்படி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு டிஷ்க்கு தேவைப்படுற 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை அப்பப்போ பவுடர் பண்ணோன்னா மிக்சியில் ஓடாது. அதனால் 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஜீரகத்தை இது மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவும் மிளகுக்கு சொன்ன மாதிரியே தான், ரொம்ப நேரம் சூடுபடுத்த தேவையில்லை, லைட்டாக சூடானா போதும். இது மாதிரி வானலில் சூடு பண்ணாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் கூட பவுடர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு 1 மாதத்துக்கு தேவையான ஜீரகப்பொடி ரெடி ஆகிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கெட்டி பெருங்காயத்தை கட் பண்ணி எடுக்க சோம்பேறிப்பட்டுட்டே நம்மள பல பேர் பவுடர் பெருங்காயத்துக்கு மாறி இருப்போம்.
இது உண்மையாலுமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த கெட்டி பெருங்காயத்தை இது மாதிரி கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் இது மாதிரி இழுத்தோன்னா எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் வரும். அதை நம்ம கிள்ளி கிள்ளி துவரம்பருப்பில் எட்டக போட்டுடலாம். மேலே போட்டோன்னா பெருங்காயம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இதை கொஞ்சம் கேப்பு விட்டே நம்ம போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் பெருங்காயம் கத்தி வச்சு கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டிலில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு அது கூட அந்த பெருங்காயத்தை போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பெருங்காயத்தையும் ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். கட் பண்ணின பெருங்காயத்தை வறுக்காமல் அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் பெருங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்து அதை ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி பொடி அரைக்கும் போதெல்லாம் இது மாதிரி வறுத்து வச்ச பெருங்காயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான். பல ரெசிபிக்கு கம்மியாக தான் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும். அதுக்காக 2 மிளகாய் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணால் அது சரியாக பவுடர் ஆகாது. அதனால் கொஞ்சம் நிறைய மிளகாயை நல்லா காய வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து விதைகள்லாம் மையாத அளவுக்கு ஒரு தடவை மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதால லைட்டாக சூடுபடுத்திட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் சில்லி பவுடர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட குழம்பு ஊறுகாயெலாம் நல்லா பிரைட்டாக இருக்கே எப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, மிளகாயிலே 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கும், ஒன்று இது மாதிரி லைட் கலரில் இருக்கும். நாங்கள் இந்த லைட் கலரில் இருக்கிற மிளகாய் தான் பவுடருக்கு யூஸ் பண்ணுறோம். மிளகாயை ஒரு தடவை பவுடர் பண்ணிவிட்டு இது மாதிரி வெறும் வாணலில் சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது சூடானதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணணுன்னா மிளகாய்த்தூள் சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால மெஷினில் அரைக்கிற மாதிரி ரொம்பவும் நைஸாக அரைக்க முடியாது. நம்ம சேனலில் போட்டிருக்கிற பூண்டு பொடி, நெல்லிக்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பொடி இதெல்லாம் வீட்டிலேயே ரெடி பண்ண இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்வர் பிளேட்டில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான். இது நம்ம கையால் எடுத்தாலும் வராது, கத்தி வச்சும் இது மாதிரி எடுத்தோன்னா புது பிளேட்டில் ஸ்க்ராட்ச்லாம் விழுந்துடும். அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பிளேட்டை அது மேலே வச்சோம் அப்படின்னா அது சூடாக ஸ்டிக்கர் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பிளேட்டை ஸ்டவ்வில் வைக்க வேணாம், ஃபியூ செகண்ட்ஸ் வச்சாலே போதும், அதில் இருக்கிற ஸ்டிக்கர் ஈஸியாக வந்துடும். சூடானதுக்கப்புறம் இது மாதிரி கத்தியாலேயோ இல்லைனா ஸ்பூன் வச்சோ எடுத்துடலாம். ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதும், பிளேட்டில் இருக்கிற கம்மெல்லாம் க்ளீன் ஆகிடும். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுற இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எள்ளை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான். நிறைய டிஷ்ஷுக்கு நம்ம வறுத்த எள் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எள் வாங்கிட்டு வந்த உடனேவே இது மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இறக்கணும். இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை பிளேட்டில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எள், கொத்தமல்லி, கசகசா இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சீக்கிரம் பூச்சி வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.